திரு சிவராஜ் சேகரன், இப்போ சரத்பவார் என்சிபி ஆகட்டும், உத்தவ் தாக்கரேவனுடைய சிவசேனாவாகட்டும், இப்போ இவங்க 2 பேருக்குமான அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அனுதாபாலை துரோகிகளால் வீழ்த்தப்பட்டோம் இந்த முழக்கங்கள் எல்லாம் ஒரு புறம், அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் அவர்களுடைய அரெஸ்ட், இதெல்லாம் பெருவாரியான அளவில் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லையோ, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது. சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 288 தொகுதிகளை கொண்ட அது பெரிய பகுதி. மராத்வாடா, விதர்பா, மும்பை போன்ற பகுதிகள். அது மாதிரி இப்போ பல இடங்களில் ஒவ்வொரு மாதிரியான முடிவுகள் வரும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். அது இப்போ ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் ஆர்கே அவர்கள் சொன்னது மாதிரி எப்படியும் இன்று மாலை வரை 4 மணி 5 மணி அளவுக்கு தான் நமக்கு முழுமையான ஒரு இது தெரியும். இந்த நிலவரமே மாறி மாறி தான் வந்துட்டுருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் சிறிது நேரம் நாம் காத்திருக்கணும். இல்லை, மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 150 இடங்களில் பாரதிய ஜனதா முன்னிலை. ஒருவேளை இதே எண்கள் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நமக்கு முடிவுகள் இதுதான் அப்படின்றது பல சுற்று எண்ணிக்கையில் இப்போ ஆரம்பித்தே 1.5 மணி நேரம் தான். இன்னும் நிறைய இருக்குது. அதனால் நம்ம எல்லா இப்போ நீங்கள் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எல்லா கட்சி அலுவலகங்களிலும் இன்னும் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலையே. இப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சி விட வெற்றியின் விளிம்பில் இருக்கணும் கொண்டாட ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குது. அது முடிவுகளை பார்க்குற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதனால் இன்னும் ஒரு 2 மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு தான் சொல்ல முடியும். அதை தாண்டி தேர்தலில் இதை பொறுத்தளவில் அவர் வெறுப்பு அரசியலை பற்றி நாராயணன் சொன்னார். எங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு கொள்கை மாறுபாடு அப்படின்னாக்கா, நாங்கள் எப்போதுமே வேற்றுமையிலே ஒற்றுமை காண்கிற தேசிய ஒருமைப்பாட்டின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள். எங்களை பொறுத்தளவில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான அர்த்தம் என்பது வேற்றுமையிலே ஒற்றுமை காண்பது. ஆனால் அவர்களுடையது எப்படின்னா ஒற்றுமையிலே வேற்றுமை காண்பது. இதில் வெறுப்பு எங்கேருந்து வரும்? வெறுப்பு அரசியலுக்கு சூத்திரதாரி யார்? வெறுப்பு அரசியலை விதைப்பவர்கள் யார் அப்படின்னா கருத்தின் ஆக்கத்திலிருந்தே அவர்களிடம்தான் வெறுப்பு ஆரம்பிக்குது. அதே மாதிரி நீங்கள் ஜார்க்கண்டில் தேர்தல் கமிஷனே இவர்களுடைய பிரச்சாரத்தில் சில பகுதிகளை நீக்கணும் அப்படின்னு நாங்கள் புகார் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு நீக்கியிருக்காங்க. அது வெறுப்பு இதை காமிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிடிஓ பதவிகளை வெளியிட வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. சசிகாந்த் செந்தில் அவங்க எம்பி அவருக்கு அதுக்கான புகாரை அவர் கொடுத்துருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் அதை நீக்கியிருந்தாருங்க. அது மாதிரி தேர்தல் பிரிவும் காங்கிரஸினுடைய வழக்கறிஞர் பிரிவும் அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்து அது பண்ணியிருக்காங்க. ஆக வெறுப்பு அரசியல். அதே மாதிரி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு சொல்கிற அந்த இது தவறான ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன். தேசத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்கிற ஒரு தலைமை பண்பு தான் சரியாக இருக்குமே தவிர, அவர்கள் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை சிறுமைப்படுத்துவது, அவர்களை கொடுமைக்குள்ளாக்குவது, அவர்களுக்கான வாழ்கிற அச்ச உணர்வை ஏற்படுத்துவது, இது மாதிரியான வேலைகளைத்தான் நாங்கள் தவறு என்று நாங்கள் சொல்கிறோம். அதனால் கொள்கையிலே அடிப்படையில் வெறுப்பரசியல் என்கிற அந்த வார்த்தை அது அவர்களுக்குரியது. அந்த வெறுப்பரசியலை எதிர்த்து தான் நாங்கள் இன்று வரை களமாடி கொண்டிருக்கிறோம். தேர்தல் முடிவுகளோ என்பது வேறு. இன்றைக்கு தேசத்தை காப்பதற்கு அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு எதனால் உருவாகிறது என்று சொன்னால், இவர்களுடைய அடிப்படை சித்தாந்தவாதம் எங்களை ஒன்று கூட வைக்கிறது. ஆக இன்றைக்கும் வாக்களிக்கிற மக்கள் என்பவர்கள் அவர்களை வெறுக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிரானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தேர்தல் அரசியல் என்று வருகிற போது அரசியல் கட்சிகள் பிரிந்து நிற்பதனாலே வாக்கு சதவீதங்கள் பெறுகிறதே தவிர அவர்களுக்கான ஆதரவு என்பது இன்னமும் 30-35% தான் இருக்குது. ஆக பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொள்கிற கோட்பாடு எங்களுடையது. பெரும்பான்மை மக்கள் புறக்கணிக்கிற கட்சியாக, புறக்கணிக்கிற ஒரு இயக்கமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. அதனால் அவருடைய கருத்து தவறு என்பதை நான் உங்களுடைய கூட்டணி அடிப்படையில் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். திரு சிவராஜ் சேகரன், திரு ரமேஷ் சேதுராமன், என்ன கேம் சேஞ்சராக என்ன மகாராஷ்டிராவில் செயல்பட்டுருக்கோம், இல்லை என்ன காரணி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது வந்திருக்கக்கூடிய நம்பர் அடிப்படையில் வச்சே நம்ம பேசுவோம். பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட 159 இடங்களில் முன்னிலை, காங்கிரஸ் 97 அப்படின்ற அடிப்படையில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறையா எடுத்திருந்தாங்க. அது ஏக்நாத் ஷிண்டேவை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. நீங்கள் அது எது கேம் சேஞ்சர் அப்படின்றது எந்த ஃபேக்டர், எந்த காரணின்னு சொல்லுவீங்க? ஒரு ஃபேக்டருங்கிறத விட பல ஃபேக்டர்ஸ். நிச்சயமாக இப்போ பெண்களுடைய வாக்கு பற்றி பேசினோம். அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த எலெக்ஷனில் ஏற்படுத்துங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. காரணம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த ஊக்கத்தொகை, பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக பெண்கள் கிட்டக்க பெருவாரியாக போய் சேர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டேட் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க விதர்பா அந்த இதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே பாஜகவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் பொதுவாகவே பார்க்கலாம்.
நீங்க வந்து அந்த டிஃபரன்சஸ் இல்ல பாத்தீங்கன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா விதர்பா இஸ் த வே டு மகாராஷ்டிரா த்ரோன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. விதர்பால வாட்டி வெற்றி அப்படி பெற்றிருந்தாங்கன்னா எப்படி யூபி இஸ் த கேட்? சாரி மராத்வாடா மன்னிக்கணும் விதர்பான்னு சொல்லிட்டேன் மராத்வாடா. ஸோ மராத்வாடாவை தவிர மற்ற இதுல பாத்தீங்கன்னா விதர்பா கரெக்ட். விதர்பாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே. நான் மராத்வாடாவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ மராத்வாடாவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து மகா விகாஸ் அகாடிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, நிச்சயமாவே இருக்கு அப்படியே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. 6-7 சீட்டு 2 பேருக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மற்ற இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே எட்ஜு வந்து பாஜகவுக்கு தான் இருக்கு. பாஜகவின் கூட்டணிகளுக்கு தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். இதுவே வந்து ஸ்டேட் வைஸ் நான் தான் சொன்னேன் 3 முக்கியமான விஷயங்கள் சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் சொன்னது வெல்ஃபேர் ஸ்கீமு. அந்த வெல்ஃபேர் ஸ்கீமை ஒட்டி இப்போ பெண்கள் இவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வந்து அங்கே கொண்டு வந்த பல விஷயங்கள், ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள பல குளறுபடிகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் சரத்பவார் அஜித் பவார் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க என்னதான் இல்லை இவங்க இதுக்குள்ள வந்து உரசெல்லாம் கிடையாது ஒரே இதுதான் சொன்னால் கூட கடந்த முறை மாதிரி இந்த வாட்டி கிடையாது. ஏன்னா அஜித் பவார் ரொம்ப தெளிவாக இருக்காரு, தனக்கு பவர் வேணும் அப்படிங்கிறதுல. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ காங்கிரஸ் கூட்டணியிலே இருந்து சரத்பவார் கட்சி இவங்க கூட்டணி ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கே சிஎம் யாருங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அப்போ டெபுட்டி சிஎம்ங்கிற ஒருத்தரை கொடுப்பாங்களா? இந்த மாதிரியாக பல விஷயங்கள் இருக்கு. அப்படி இல்லாமல் அஜித் பவார் கடந்த முறை வந்த உடனே அவருக்கு பதவி இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாமும் நீங்க பாக்குறீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க ரிசல்ட்லயே பார்க்கலாம் அவர் எவ்வளவு லீடிங்ல இருக்காங்க என்னங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஸோ அவங்களுடைய கான்ஸ்டிடியூன்சி அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் ஏரியாவை ரொம்ப தெளிவா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பிரஃபுல் பட்டேல் வந்தார் அப்படின்னாக்கா அவரும் வந்து பாஜகவில் இணைத்து அதுக்கான வேலைகளையும் அவருடைய சைட்ல இருந்து செஞ்சிருக்காரு. இந்த மாதிரியாக முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அங்க சேர்ந்தது அப்படிங்கிறதும் அந்தந்த பெல்ட் அவங்க கிட்டக்க ஒரு ஹோல்ல இருக்குங்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸையும் வந்து இந்த எலெக்ஷன்ல நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு.